சிவகாமி, அழாதே சிவகாமி, அழாதே, அழாதே சிவகாமி, அழாதே. அத்தா, மாமாவுக்கு இப்படி ஆபத்து நேரும் நான் கனவுல கூட நினைக்கிறேன். என்ன செய்யறது? நாம் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். அத்தா, நான் எல்லாம் இருந்து மாமா ஒரு அனாதை போல இருந்து விட்டாரு. என்ன இது குழந்தை மாதிரி? அழாதே, அழாதே சிவகாமி. இந்த மாதிரி சமயத்துலதான் நாம் தைரியமா இருக்கணும். ஆனா அம்மாவை நினைக்கும் போதுதான் என் மனசை வெடிச்சிடும் போல இருக்கு. மஞ்சள் அழிந்து, குங்குமம் கலைந்து, சிதைந்து போன சித்திரமாக காட்சியளிப்பதை பார்க்கும் போது நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கணும்னு தோணுது. அப்படி சொல்லாதீங்க அத்தா. நீங்களே இப்படி நினைச்ச உங்களுக்கு யார் துணை? எங்களுக்குள்ள ஒரே ஒரு ஆதரவு நீங்கள் தானே. சொல்லுங்க அத்தா, எந்த காரணத்தை கொண்டு நாங்க அனாதையா தவிர்க்கும்படியான காரியத்தை செய்யறதில்லைன்னு உறுதியா சொல்லுங்க அத்தா. நேரம் ஆயிடுச்சு. அப்பா படத்துக்கு விளக்கேற்றி வைக்கணும். கொடுத்தாதான் நான் போவேன். என்ன இது பைத்தியம் மாதிரி? நான் கோடையில தற்கொலை செய்து கொள்ள என் அன்னைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி என் பழைய தீர்த்தால்தான் என் மனசு நிம்மதி அடையும். சிவகாமி, நேரம் ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு போ. பார்த்துமா, நான் கவனமா பார்த்து போ. அத்தே, நீ வாய் திறந்து பேச பழகிய நாள் முதலாக இந்த வார்த்தையை கேட்டு பூரிப்படைந்தவள் தான் சிவகாமி. நான் என்னை அத்தை என் நினைக்க உனக்கு கற்றுக்கவளே நான் தான். இன்று அதே வாயில் இருந்து வரும் அதே வார்த்தையில் இல்லை. நான் அதிர்ச்சி அடையாதே. உன்னை நான் கோபிக்கப் போவதில்லை. உன்னிடம் நான் ஒன்றை எதிர்பார்த்து வந்தேன். சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? சிவகாமி, முத்தையன் வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? அவர் வாழ்வுதான் என் வாழ்வு, அவர் சுகம் என் சுகம். அத்தானுக்கு ஒரு ஆபத்து என்றால் என்னால் தாங்கவே முடியாது. உண்மையிலேயே இது உன் உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தைகளா இருந்தால் முத்தையனுக்கு உன்னால் எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது. என்னத்தை சொல்றீங்க? நான் அவருக்கு ஆபத்துண்டு பண்றதா? என் அத்தானுக்கு நான் ஆபத்துண்டு பண்றதா? என் உயிரை என்னால் இழக்க, என் அத்தானை இழக்க மாட்டேன். என்னையும் அதுவேதான். என் உயிரை இழக்க முடியும். ஆனால் என் குடும்பத்தின் ஒரே வாரிசு, என் குலத்தின் ஒளி விளக்கு, என் வாழ்வின் ஜீவஜோதி, என் மகனை நான் இழக்க முடியாது. சிவகாமி, என் மகனை இழக்க முடியாது. அத்தை, அவரை நீங்கள் இழக்கும்படியா நான் என்ன தீங்கு செய்துவிட்டேன்? நீ எனக்கு தீங்கு செய்யவில்லை. உன் மீதும் எனக்கு எந்த விரோதம் கிடையாது. ஆனால் நீ இங்கு இப்படி வருவது நம் இருவரு குடும்பங்களுக்கு இடையே இருக்கும் மனக்கசப்புக்கு நல்லதல்ல. முத்தையனோடு நீ கொண்டுள்ள தொடர்பை இன்று நான் அறிய நேர்ந்தது போல் உன் அப்பனும் அறிய நேர்ந்தான். என்னென்ன அக்கிரமங்கள் தலைவிரித்தாடுமோ சொல்ல முடியாது. ஆகையால் நீ இனிமேல் அவனை சந்திக்க கூடாது. இதைவிட நீ சாகத்தான் வேண்டும் என்று சொல்லியிருந்தால் சந்தோஷமாக சம்மதிச்சிருப்பேன். நீ பருவ உணர்ச்சியிலே பேசுகிறாய். நீ அவன் மனதிலே பூர்ண இடம் பெற்றுவிட்டால் பிறகு என் லட்சியங்களை நிறைவேற்றுவதில் அவன் அக்கறை செலுத்த மாட்டான். அதனால் அவன் தன்மானத்துக்கும் இழுக்கு வந்து சேரும். ஆகையால் நீ அவனை சந்திக்காமல் இருக்கத்தான் வேண்டும். அத்தானை நான் சந்திக்க கூடாது. என் அத்தானை நான் சட்டாத. உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். என் அத்தானை கண்ணால பார்க்கறதுக்காக அனுமதி கொடுங்க. பேச பழகிவிட்ட கண்கள் ஒன்றை ஒன்று பார்ப்பதே பேராபத்து. நீ அவனை மறந்துவிடு. சிவகாமி, உங்கள் குடும்பத்தின் காலையிலே என் குடும்பம் அண்டிவிட்டு வழிய வேண்டுமா? உன் அப்பன் அவன் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முத்தையனை படாத பாடப்படுத்துகிறான். அவன் மகள் நீ என்னை உன் காலில் விழுந்து கதரை அலம்பை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன் பேச வருகிறாய்? நான் எத்தனை பார்க்கிறேன்.
சிவகாமிடம் எதிரியின் மகள். அவளை நீ சந்திப்பது நம் லட்சியத்திற்கே இடையூறு. இதை நீ உணராமல் நடந்து கொள்ளலாமா? சிவகாமி, அப்பா காலத்தை கொண்டு நீ அவளை சந்திக்க கூடாது. சரி என்று சொல் முத்தையா. அப்போதுதான் என் மகன் சாந்தி அடையும். அப்படி ஆகட்டும். இன்னைக்கு எப்படியாவது பொங்கல் வைக்கணும் தெரியுமல்ல? இந்நேரம் தயாரா இருக்குமுங்க. நாம போய் சாப்பிட வேண்டியதானுங்க. யாரும் அவன் முட்டாளா இருக்கான், சாப்பிடுறா. ஒரு திருவிழாவுல அந்த கூட்டத்துக்குள்ள வச்சு அந்த முத்தையம் பயல பொங்கல் வைக்கணும்னு சொல்றேன் தெரியுமல்ல? தெரிஞ்சுதுங்க. கூட்டத்துல வாண்டாமுங்க. இப்ப நடக்கிற வண்டி பந்தயத்துக்கு அவனும் வருவானுங்க. கண்டிப்பா அவனை தீட்டு கட்டி போடுறனுங்க. சரி சரி சரி. இப்ப நடக்கிற ஆட்டத்தையும் ஆட்டமாவது பாட்டமாவது காரியத்துக்கு விடுங்க. சரிங்க. வாழ்வோனே வந்தாடுவோம் சாமி வாழ்வோனே வந்தாடுவார். வந்தாரை வாழ வைக்கும் தாய்தந்தை தேடி வந்தாரை வாழ வைக்கும் தாய்தந்தை எங்கள் வந்தாள் என்றாடி பாடவே வந்தாவரும் வந்தாடுவார். வாழ்வோனே வந்தாடுவோம் சாமி வந்தாவரும் வந்தாடுவார். வாழ்வோனே வந்தாடுவார். தண்ணி குடம் தூக்கிக்கிட்டு தங்கமணி எங்கே போற எங்க போற எங்க போற உங்க மேல கூட வச்சு குமல் கொண்டு எங்க போற எங்க போற எங்க போற வச்சு பூ குடிந்து பூவையை நீ எங்க போற எங்க போற எங்க போற ஓரத்திலே மாட்டி கட்டி நாட்டு நட்டு ஓரத்திலே மாட்டி கட்டி நாட்டு நட்டு எடுத்து
கைகளுக்கு பழைய செஞ்சு போடுவோமே மனசு போல நாம் இருக்க மழை பொழிஞ்சு பயிரடைஞ்சு மனசு போல நாம் இருக்க கை போறந்தா வழி போறக்கும் கை நிறைய பணம் இருக்கும் கை போறந்தா வழி போறக்கும் கை நிறைய பணம் இருக்கும் தந்தான தர தர தண்டினா தந்தன தானா தந்தான தந்தான தர தர தண்டினா தந்தன தானா தந்தான போய் ஆரம்பத்திலிருந்து நானும் பார்த்துக்கிட்டே வர்றேன். அந்த பைய வண்டி ஓட்ட ஆரம்பிச்சதுல இருந்து கைதட்டி கும்மாளம் போட்டு அவ்வளவு பெரிய கூட்டத்துல மானத்தை பாக்குறேன். அவருடைய வீரத்தை பாராட்டினதுல என்னப்பா தவறு? வீரத்தை பாராட்டுறியா? பெரிய மங்கமாராய பேட்டி. ஏன் கூட்டம் போட்டு அவரை கூப்பிட்டு பார்த்து கொடுத்து பொண்ணாட போட்டுறதானே? ஆமாப்பா சரியாங்க. ஏப்பா ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் இப்படி எரிஞ்சு விழுகிறீங்க? எரிஞ்சு விழுகிறேனா? நீ வர வர செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ரத்னம் பிள்ளை என்னோட குல விரோதி. அவன் மகன் எனக்கு பைரி. அவன் குடும்பத்துல நீ யாருக்காவது அனுதாபம் காட்டு பேசின நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்பா என்னுடைய எதிரிக்கு பரிமையா கிட்ட பேசாதே. ஒரே ஒரு பிள்ளைன்னு நினைச்சு செல்லம் கொடுத்து வளர்த்தேன். உனக்கு பதிலா ஒரு தென்னம்பிள்ளை வளர்த்திருந்தா மனங்குளிர இளநீராவது கொடுத்திருக்கும். நான் பாரு கடைசி முறையா சொல்றேன். என்னுடைய உத்தரவு இல்லாமல் நீ வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போகக்கூடாது. வள்ளி வள்ளி என்னங்க? சிவகாமி இந்த அறையை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாது. சிறைக்காவல் மாதிரி நீ இந்த அறைக்கு காவல் இருக்கும். என்ன? சரிங்க. ஏண்டி நீ எனக்கு காவலா? ஆமாமா. ஏண்டி நீ எனக்கு காவலான்னு சர்வம்மா காவல் பார்க்க வந்துட்டா. காவல் நீங்க பாரு. நல்ல வேலை வண்டி தொடங்கி கூட நீ தக்கல. அந்த கடவுள் தான் காப்பாற்றினா. அம்மா உங்க ஆசை இருக்கிற வரையில எனக்கு ஒரு ஆபத்தும் வராதும்மா. அம்மா அண்ணன் மாத்திரம் அந்த வண்டி சக்கரத்தை இந்த கையால அணைச்சு ஓட்டாம இருந்தா அவ்வளவுதான். எந்த செய்தி பாக்கியமோ. ஆமா இனி அப்படியெல்லாம் போகாதேப்பா. உன் தந்தையின் மரணம், உன் தாய் செய்த சபதம், இதுதான் முத்தையா உன் நிலையிலே நிலைத்திருக்க வேண்டும். அம்மா என் மூச்சு ஒவ்வொன்றிலும் அந்த லட்சியம் நிலைத்திருக்கும். அம்மா அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால்
நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் மகனே. நீ தூரப்பா. அடிப்பட்ட துன்பம் தெரியாமல் இருக்கும். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல சிவகாமி. ஆமா, இப்படி நாட்டுல தனியா வந்தா உங்களுக்கு ஆபத்துன்னு தெரிந்த பிறகு நான் எப்படியத்தான் நிம்மதியாக இருக்க முடியும்? சிவகாமி, உன் உள்ளத்தை என்னால் உணர முடியும் சிவகாமி. ஆனா அம்மா ஏதாவது உன்னை பற்றி தவறா நினைச்சிட்டா? அத்தையின் வார்த்தை மீற வேண்டும் என்று நான் கனவுல கூட நினைக்க மாட்டேன் அத்தான். ஆனால் சிவகாமி, சந்தேகப்படாதே. இதோ என் அன்னையின் சாட்சியாக இன்று முதல் நீ என் தாய். சிவகாமி, ஏதாவது தகவல் இருந்தால் பலியிடம் சொல்லி அனுப்பு. நான் தானே பதில் அனுப்புகிறேன். அப்ப நான் வரட்டுமா? சரி. பயப்படாத முத்தையா, உன் தாய்தான். நீ எங்கே போய் வந்தாய்? வந்து தோட்டத்துல நம்ம சிவகாமி இல்லம்மா. எத்தனை நாளாக இப்படி நடக்கிறது? என்றும் இல்லையம்மா, இன்று மட்டும்தான் எனக்கு ஏற்பட்ட காயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வந்தாள். முத்தையா, பொய் சொல்ல கூட கற்றுக்கொண்டாயா? இல்லையம்மா, நான் உண்மைத்தான் சொல்லுகிறேன். மாமாவின் கொடுமை என்னை ஒரு பரிகாரனாகத்தான் மாற்றியதே ஒழிய சிவகாமியின் காதல் என்னை பொய்யனாக மாற்றிவிடவில்லை. உன்னையும் மறந்து பேசுகிறான். முத்தையன் சாவதாக இருந்தாலும் அவன் தன்னையும் மறக்க மாட்டான், தன் சபதத்தையும் மறக்க மாட்டான். அம்மா, தெரியும் முத்தையா. ஒன்று மட்டும் சொல்கிறேன், நன்றாக கேள். பெற்ற மகன் ஆனந்தம் அடைவதைக் கண்டு மகிழ்ச்சி அடையாத தாயே இல்லை. ஆனால் இன்று நான் உன் ஆனந்தத்திற்கு இடையூறாக நிற்கும்படி தவிர்க்க முடியாத நிலையில் இருக்கிறேன். அம்மா, அறிவின் மகனே, உன் மனப்போராட்டத்தை அதை போல் நீயும் அறிந்து கொள்ள வேண்டும். உன் தாயின் உள்ள கொதிப்பை, உன் தந்தையின் பிணத்தருகே நான் செய்த சபதத்தை நிறைவேற்றும் வரை நீ சிவகாமியை மறந்து விட வேண்டும். சிவகாமியை மறப்பதா? நான் சிவகாமியை மறந்து விடுவதா? ஐயோ, எப்படியம்மா அவளை மறப்பது? என்னையா கேட்கிறாய் எப்படி என்று? கொலை என்று போன உன் தந்தையை எண்ணிப்பார், நிலை கெட்டு போன உன் தாயை எண்ணிப்பார், தலை நிமிர முடியாத உன் நிலைமையை நிறுத்திப்பார். மாமனை பழிவாங்குவேன் என்று சுடுகாட்டிலே செய்த சபதத்துக்காகவா இன்று அந்த படுவாளர்கள் மகளையே காதலிக்கிறாய்? உன் மாமனையில் காலடியில் விழ வைப்பேன் என்று உறுதி சொன்னதற்காகவா அவன் மகனின் காலடியில் நீ விழுந்து கிடக்கிறாய்? என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சிவகாமியின் பாசம் என் பழி உணர்ச்சி அழைத்து விடவில்லை அம்மா. அவளால் நமக்கு ஒரு சிறு சேதம் விளையாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு பின் என் நலனில் அக்கறையுள்ள ஒரே ஒரு ஜீவன் சிவகாமி மட்டும்தான் அம்மா. சமாதானம் தேவையில்லை. நீ அவளை மறக்கத்தான் வேண்டும். எதை மறப்பது?
என்னை நீங்கள் மறந்து விட்டால் நான் மடிந்து விடுவேன் என்று சொன்ன அவள் சொல்லை மறப்பதா? தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் என் உயிரை காக்க வந்த அவள் துணியை மறப்பதா? பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், பூ உலகில் எதுவுமே வேண்டாம், உங்கள் காலடியில் இருக்க ஒரு இடம் கிடைத்தால் போதும் என்று சொன்ன அவள் அன்பைத்தான் மறப்பதா? அவளை நான் மறந்தால் மனிதத்தன்மையே மறந்தவன் அவன் தாயே. என் மீது அவனுக்கு உண்மையிலேயே அன்பு, அப்படித்தானே? எனக்காக அவள் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டாள். உன் லட்சியத்திற்கு அவளும் கூட ஒத்துழைப்பாள் அல்லவா? ஆமாம்மா, இதிலே உங்களுக்கு சந்தேகம்? அப்படியானால் நான் செய்த சபதத்தை நீ நிறைவேற்றும் வரை சிவகாமியை சற்று ஒதுங்கி இருக்கட்டும். இது பொறுக்க முடியாத சோதனை அம்மா, பொறுக்க முடியாத சோதனை. உன் தாயின் மனதிலே தாங்க முடியாத வேதனை இருக்கிறது மகனே, வேதனை இருக்கிறது. உன் ஆசைகளுக்கு தடை விரித்து உன்னை தலையிலே துடிக்க செய்ய வேண்டும் என்று எனக்கு என்ன தாளாத ஆசையா? உன் ஆசை கனவெல்லாம் கல்விழுந்த கண்ணாடி போல் சிதைவதைக் காண என் சித்தம் ரத்தனை கொண்டு அலைவில்லையரா முத்தையா? உனக்கும் அவனுக்கும் ஒரு காலத்தில் வாழ வைக்க துடித்த கைகளுக்கு விலங்கிட்டு விட்டது உன் தந்தையின் கோர மரணம். உன்னையும் அவளையும் மனக்கோலத்தில் ஒரு நாள் காணப்போவதை அன்று எண்ணி எண்ணி பூரித்த உள்ளவராயுது. அதே உள்ளம் இன்று உங்களை பிரிக்க வேண்டி வந்ததற்கு வெம்பி வெம்பி வேகுதரா என் மகனே? உன் காதல் வளர்ந்தால் உன் மாமன் முன் நீ மண்டியிட வேண்டி வரும். தவக்காட்டில் நீ எடுத்து தவறம் உட்காரிட்டு ஒளிந்துவிடும். நான் அவன் முன் தலை குய வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்ல எனக்கு விருப்பமில்லை மகனே. என்றாலும் இறுதி முறையாக கூறுகிறேன், என் சபதம், சிவகாமியின் காதல், இந்த இரண்டையும் உன் மனசாட்சியை எடை போடு. எதற்கு அதிக மதிப்பீடு கொடுக்கிறாயோ கொடு. அன்னை என்ற நிலையில் கடமை, ஆசை என்ற நிலையில் காதல், இரண்டையும் மோதவிடு. எது வெற்றி பெறுகிறதோ அதற்கு ஆதரவு கொடு. மகனுக்கு கட்டளையிட வேண்டிய மாதம் மன்றாடும் பரிணாம நிலைக்கு வந்துவிட்டேன். இதற்கு மேலும் கெஞ்சி என் நெஞ்சுமிடம் கொடுக்காது முத்தையா, என் நெஞ்சுமிடம் கொடுக்காது. அம்மா, என் குறைகளை உங்களிடம் சொல்லாமல் நான் வேறு யாரிடமம்மா சொல்லப் போகிறேன்? தாய் ஆதரித்தால் தானே தாரணியை ஆதரிக்கும். என் உள்ளம் என்ற கோயிலுக்கு நீங்கள் தெய்வம், அவள் தெய்வம். என் வாழ்வு என்ற நதிக்கு நீங்கள் ஒரு கரை, அவள் மற்றொரு கரை. என் சடலம் என்ற மரத்திற்கு நீங்கள் வேர், அவள் நீர். இந்த நிலையில் நான் எதையம்மா விருப்பது? நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்பது உண்மை. ஆனால் நான் இல்லையானால் அவள் இல்லை என்று ஆன பிறகு நான் எப்படியம்மா அவளை மறப்பேன்? இரண்டு கண்களில் உனக்கு எது முக்கியம் என்று கேட்கின்றீர்கள், நான் எதை சொல்லுவேன்? அம்மா, நான் சேவை செய்ய எனக்கு தாயும் வேண்டும், சேவை செய்யப்பட எனக்கு தாரமும் வேண்டும். வாழ்வுக்கு முதல் ஆதாரம் தாய், தாய்க்கு பின் தாரம். தாரம்? ஆம் தாயே, தாய்க்கு பின் தாரம். அப்படியானால் நான் செய்த சபதத்தை முதலில் நிறைவேற்று. ஐயோ, என்னை தர்மசங்கரமான நிலையில் வைத்து விட்டீர்கள் அம்மா. மனதை குழப்பிக்கொள்ளாது. ஆறாமல் யோசிக்க முடியும். அம்மா, பயப்படுற இருட்டுல சிவகாமி முத்தையனை வீட்டுல போய் சந்திச்சான்னா பாருங்களேன். ஆச்சரியமான உறவுதான். அப்பன் எதிரி, மகள் காதலி. ஏமா இருக்க கூடாது? சிப்பி எதிரி, முத்து காதலி. சேரு எதிரி, தாமரை காதலி. முனி எதிரி, ரோஜா காதலி. இல்லையா? செங்கமலம், அவரை கண்டவுடனேயே என் கண்கள் அவர் உருவத்தை அச்சடித்து வைத்துக் கொண்டன. அது இன்னொருத்திக்கு போவதா? நான் இலவு காத்த கிளி ஆவதா? ஏமா வீணா அலட்டிக்கிறீங்க? அந்த மனுஷன் சுத்த முரட. அன்னைக்கு நம்ம எஜமானியே அடிச்சுட்டு போகலையா? கருங்காலி கட்டையை பிளந்து தள்ளும் கோடாலி வாழைத்தண்டிக்கு வளைந்து கொடுக்கும்படி. அப்ப சரி, வளைஞ்சு கொடுக்கிற இடத்துல கொஞ்சம் குழஞ்சு பேசுனீங்கன்னா எல்லாம் சரியா போயிடுது. என்னடி சொல்ற? அதாமா, பண்ணையார் வந்ததும் மெதுவா தலைவன மந்திரம் ஓதுனீங்கன்னா காரியமெல்லாம் பக்குவமா முடிஞ்சிட்டு போகுது. சரியான யோஜனை. யாரை எதிர்பார்க்கிறேன்? செங்கமலம் என்று நினைத்தேன். ஆமா, இப்ப நீ எந்த மீனுக்கு வலை போடுற? எறா மீனுக்கு வலை போடுகிறேன். அதை சுறா மீன் வந்து கெடுக்கிறது. ஒன்றுக்கொன்று பகை. இனிமேல் ஒற்றுமையா இருந்தால் எவ்வளவோ நல்லது. இந்த துறையூர் துரசாமி இருக்கக்கூடிய ஊர்ல ஆடும் புலியும் ஒரே குட்டையில் தண்ணி குடிக்கும், தெரியுமா உனக்கு? கீரியும் பாம்பும் கூட காதல் கீதம் பாடுகிறது என்று செங்கமலம் சொன்னாள். அது செங்கமலமா? அடேங்கப்பா, அவ எமனே கூட சமைச்சு சாப்பிடக்கூடியவளாச்ச. பெரிய ஆளு, பெரிய ஆளு. என்ன வெள்ளை அடிச்சிருக்க? தைமாட்டம் இன்னும் வரலையே?
எங்க எங்க பாக்குற? உன் முகத்துல. ஓ, பவுடர் போட்டேன். பவுடர் போட்டியா? நல்ல வேலை. அம்மா, மஞ்சள் இருக்குமே. அது சாம்பாருக்கு போட்டுட்டேன். ஓஹோ, அப்ப நான் ஒரு காரியம் செய்யறேன். தைப்பொங்கல் அன்னைக்கு மஞ்சளுக்கு பதிலா பவுடரும் குங்குமத்துக்கு பதிலா லிப்ஸ்டிக்கும் வாங்கிட்டு வர்றேன். வச்சு சாமி கும்பிடு. எல்லாம் உங்க கண்ணுக்கு அழகா இருப்பதற்காகத்தான். அப்படியா? அப்ப இப்படி செய்ய, என்னை மாதிரி காப்பு வெட்டிக்கவேன். எல்லாரும் வெட்டிக்கிறாங்களே. ஐயோ, எனக்கு வேண்டாங்க. வேண்டாமா? தப்பு. இத்தனை நாள் உங்களை கோபக்காரர் என்றுதான் நினைத்தேன். ஆனா இப்போதுதான் நல்ல குணம் படைத்தவரும் கூட என்று தெரிந்து கொண்டேன். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். செல்வம், என்ன உனக்கு நல்லா தெரியும். காட்டை கண்டா வேட்டையாடுவேன், மயிலை கண்டா ஆட்டம் போடுவேன். ஒரு காலத்தில் பகை இருந்தாலும் ஒரு காலத்தில் கூடிக்கொள்வதுதான் நல்லது. இருந்தாலும் என்னிடம் ஒரு வார்த்தை சொன்னீர்களா? சொன்னேனே. இப்போ என்ன சொல்ற? அதான் எங்க அக்கா குடும்பமும் நீங்களும். என்னது? எங்க அக்கா குடும்பமும் நாங்களுமா? ஒற்றுமை. ஒற்றுமையா? எவன் சொன்னான்? நம்ம சிவகாமி நேற்று ராத்திரி முத்தையனோட அவங்க வீட்டிலேயே பேசிட்டு இருந்ததை செங்கமலை பார்த்து நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. என்னது? முத்தையன் வீட்டுல சிவகாமி பேசிக்கிட்டு இருந்தா? ஏன் அப்ப நீங்க ஒற்றுமை ஆகலையா? என் தேவன், ஏன் பொண்ணே செங்கமலம், இங்க வாங்க. முத்தையன் வீட்டுல சிவகாமி பேசிக்கிட்டு இருந்ததை நீ பார்த்தியா? உண்மையை சொல். ஆமாங்க. தகப்பன் கண்ணில் மண்ணை அள்ளி போடத்தான் என் கண்ணை போல வளர்த்தேனா? ஐயோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இதை சொல்லியே இருக்க மாட்டேனே. செல்வம், நான் வர்றேன். ஆத்திரத்துல ஏதாவது செய்திடாதீங்க. வெளியில தெரிஞ்சா நமக்கு தான் கேவலம். அதுக்காக அவளை சும்மா விட்டுறதா? இல்ல, ரெண்டாவது வருஷம் தெரியாம ஒரு மாப்பிளைய பார்த்து சிவகாமிக்கு கல்யாணத்தை செய்து வச்சிருங்க. எல்லாம் சரியாயிடும். சரி, பாக்குறேன். செங்கமலம், வெற்றி. என்னப்பா? அப்பன் மானத்தை கப்பலேற்றவா உன்னை பெற்று வளர்த்து நான் படிக்க வச்சேன். அப்படி உங்களுக்கு நான் என்ன பாக்குறேன்? என்னவா? ஆமா, நேற்று ராத்திரி நீ எங்க போன? எங்க போனேன்? யாருக்கிட்ட கேட்கிற? என்கிட்ட கேட்கறியா? ஆமா, அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். ஏன் போன? மாமாவின் மரணத்தால் மனம் உடைந்திருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போனேன். ஆறுதல் சொல்ல போனியா? உடஞ்சவன ஒட்டியாச்சா? எனக்கு தெரியும் திருட்டுத்தனம். அந்த பையல மறந்துரு. அப்பா, அத்தான் என் உள்ளத்திலிருந்து அகற்ற முடியாது. நீ பேசிக்கிட்டே இரு. என் மனம் போலதான் உன் மாங்கல்யம். அதை தடுக்க பிரம்மாதிகள் வந்த போதும் சரிதான், முடியவே முடியாது. மனம் செய்து கொள்ளப் போகிறவள் நான். எனக்கு பிடிக்காத ஒருவனுக்கு என்னை கட்டி வைப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நீ என்ன சொன்னாலும் என் காதடம் கொடுக்காது. நாம் பார்த்து உன்ன ஒரு சோழங்கி பயலுக்கு கல்யாணம் செய்து வச்சாலும் நீ அவன் கூட தான் இருந்து வாழ்க்கை நடத்தும். அப்பா, உடலைத்தான் சிறைப்படுத்த முடியும், உள்ளத்தை சிறைப்படுத்த முடியாது. கேட்டு கேட்டு புளிச்சு போன பேச்சு. நான் கேட்க தயாரா இல்ல. நீ போய் மேலே பாரு. திருமணத்துக்குள்ள உன் மனசை மாத்திக்க. முடியாது. அத்தானை தவிர வேற யாரையும் மறக்க முடியாது. முடியாதா? பார்க்கலாம் பார்க்கலாம்.